நான் ஒன்றும் திமுக கட்சியோட அடிப்படை தொண்டன் கிடையாது. எந்த கட்சியிலையும் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் நான் ஒன்றும் கிடையாது. கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு கட்சி சார்பாக பார்க்கும்போது திராவிட கட்சிகள் நிறைய தவறு இழைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே போல் லஞ்ச லாவண்யத்தில் புகுந்து விளையாடி இருக்கு, ஒரு குடும்ப சொத்தவே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் திமுகவை. ஆனால் திராவிட இயக்க வரலாறு யாரும் குறை சொல்ல முடியாது. அதை யாரும் புதஞ்சு போக சாபம் இடவே முடியாது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு, திராவிட இயக்க வரலாறு இருக்கு. சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த திராவிடம் என்கிற சொல்லோடு தான் தகராறு, திராவிடம் என்கிற சொல்லோடு தான் வகுப்புவாதம், திராவிடம் என்கிற சொல்லோடு தான் வரப்பு சண்டை, திராவிடம் என்கிற சொல்லோடு தான் தீரா பகை, திராவிடம் என்கிற சொல்லோடு தான் தீண்டாமை வளர்க்கிறார்கள். மற்றபடி மற்ற சாதனையே திராவிட இயக்க வரலாற்றின் சாதனைகளை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. 100 வருஷம் 100 ஆண்டு காலம் தொடங்கி செழித்தோங்கி வளர்ந்து வந்திருக்கு. அதோட சாதனைகள்லாம் யாரும் குறை சொல்லவே முடியாது. திராவிட இயக்க வரலாறு சாதிச்ச அளவுக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் வேற எங்கேயும் இந்த மாதிரி சாதனை, முற்போக்கு சாதனை நிகழ்ந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு பார்த்தா நிஜமா கிடையாது. கொஞ்சம் முன்னோடியா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் இருக்கலாம், கம்யூனிச சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டதால். மற்றபடி இந்தியாவின் மற்ற அண்டை மாநிலங்கள் கூட, அண்டை நாடுகள் கூட நம்மிடமிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை கடன் வாங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட தத்துவ மரபுகளையும் சமூக புரட்சியும் கொண்டதுதான் திராவிட இயக்க வரலாறு.